துக்கத்தோடு இருக்கிறீர்களா? பாரத்தோடு, வியாகுலத்தோடு என்னுடைய வாழ்நாளெல்லாம் துக்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பாரத்தை எப்பொழுது நான் மாற்றுவேன்? என்னுடைய பாரம் சுமையாய் இருந்து கொண்டிருக்கிறதே. நான் கண்ணீர் வடித்து துக்கத்திலே என்னுடைய வாழ்நாளை கழிக்க வேண்டுமா? இதற்கு ஒரு முடிவு வராதா? நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வரத்தும் போக்குமாய் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்க மாட்டாரா என்று பல கேள்விகளோடு அனுதினமும் அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏனென்றால் இருளின் அந்தகாரம் உங்கள் குடும்பத்தில் இருப்பதினால், ஒரு இருளின் மந்தாரம், ஒரு இருட்டு உங்கள் குடும்பத்தை சூழ்ந்து கொண்டிருப்பதால், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் தோன்றி அந்த நீதியின் சூரியன் உங்கள் வாழ்க்கையில் உதிக்கும் போது உங்களுடைய துக்கம் எல்லாவற்றையும் மாற்றும் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.